ஏங்க எங்க வந்தாலும் அடி வாங்க வைக்கிறதுக்குனே கூட்டிட்டு வருவீங்களா? எனக்கு ரொம்பவே பயமா இருக்குங்க. சித்தி, முந்திரி பழம் எவ்வளவு டேஸ்ட் தெரியுமா? இதாங்க, இதை ஒன்று சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா பயமும் போயிடும். இவ ஒருத்தி உனக்கு பழைய மாதிரி சித்தி கோடு ஆரம்பிச்சாதான் சரி வரும் போல இருக்கு. சீதா, மாட்டெல்லாம் மாட்டோம். ஓனரு ஊருக்கு போயிருக்காங்களாம். இந்த முறை பக்காவா ஸ்கெட்ச் போட்டிருக்கேன். ஆமா, இவர் பெரிய ஜேம்ஸ் பாண்டு ஸ்கெட்ச் போட்டிருக்காராம். உங்க ஸ்கெட்ச் பத்தி தான் எனக்கு தெரியுமே. பார்க்கும்போது எச்சி ஊறுது இல்ல? எனக்கே கொள்ளைக்காரங்க எப்போ வரவங்களான்னு பயமா இருக்குங்க. நல்லா புளிப்பா காரமா நல்லா இருக்குது இல்லம்மா? ஆமாயா, நல்லா சூப்பரா இருக்குது. ஏன் நல்லா இருக்காது? எங்க வீட்டு மாங்காயாச்சா? எடு கோலை. ஐயோ சித்தி, மோகனா ஓடி வந்துரு. ஆமா அப்ப எங்க? கொல்லையில போறவன் ஆளை பார்த்து கூட பஸ் நிறுத்தல பாரு. சரி, மழை வரத்துக்குள்ள அந்த முந்திரி பார்த்தாவது பொறுக்குவோம். கொட்டையே பேசுன்னு நல்ல பழமா இருக்குங்க. இங்க நிறைய எல்லோ கலர் பழம் தான் இருக்கு. சரி, இதை பறிச்சு சாப்பிடுவோம். ஏங்க ஆளுங்க போச்சு. ஐயோ பயமா இருக்குங்க. என்ன குரல் கேக்குது? போச்சு, மாட்டணும். ஐயோ யார் அது? அட பாவீங்களா. ஏமா யாருமா நீ? இங்க என்ன பண்ற? அக்கா, வேலைக்கு ஆள் வேணும்னு சொன்னீங்களாமே, அதான் வந்திருக்கேன்க்கா. என்னது, வேலைக்கு வந்துக்கிறியா? நம்புற மாதிரியே தெரியலையே. சரி போ, போய் அந்த முந்திரி பழத்தெல்லாம் பொறுக்கு. சரிக்கா. சீதா, எங்கம்மா சித்தி? ஐயோ சித்தி மாட்டிக்கினாங்க போலப்பா. இப்போ என்ன பண்றதுன்னே தெரியலையே. வாங்கப்பா, எப்படியாவது போய் கூட்டின்னு வந்துடலாம். சரி வாமா. ஐயோ, இவங்க கூட வந்ததுக்கு இப்படி என்ன முந்திரி பழம் பொறுக்க விட்டுட்டாங்களே. இப்போ எப்படி தப்பிக்க போறேனே தெரியலையே. பா தோக்கறாங்கப்பா. சித்தி, பழம் எடுத்ததுக்கு முன்ன எதுவுமே சொல்லியா? அடி பாவீங்களா, எல்லாம் கூட்டு கலவானியா? அடி பாவி, இப்ப வரைக்கும் நான் மாட்டாம தாண்டி இருந்தேன். இப்படி மாட்டி விட்டுட்டியே. மோகனா ஓடு ஜூட். அடி பாவீங்க.